ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் ஸோ எக்ஸைட்டட். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருப்பியும் இந்த வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த 2 வீடியோலையும் ஒரு 2-3 பேர் சில டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கெலாம் முடிஞ்ச வரைக்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அந்த வீடியோஸ் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கோ அதை ஷேர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவிலிருந்து புதுசாக ஒரு விஷயம் இந்த சேனல் நம்ம ஆரம்பிக்கிறோம். என்ன அப்படின்னா, நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க, பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இன்றைக்கி 2020 த மோஸ்ட் பாப்புலர் 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் நம்பர் 1 இருக்குது. ஸோ அந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை தமிழில் முடிஞ்ச வரைக்கும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் பைலிங்குலாக இதை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம போக போகிறோம். ஃபஸ்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதை பற்றின விஷயங்களுக்குள்ள நான் போயிடலாம். ஏன் மற்ற எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோடையும் பைத்தான் வந்து மோஸ்ட் பாப்புலராக இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. பைத்தான் லாங்குவேஜை வச்சு ப்ரோக்ராம் பண்ணும்பொழுது கொஞ்சம் எளிமையாக அதை பண்ண முடியுது, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அதனால தான் இதை வந்து ஒரு 7th ஸ்டாண்டர்டுக்கு மேலே இருக்கிற பையனால் கூட ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்க முடியுது. சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்ம முக்கியமான காரியத்துக்கு போகிறோம். பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா, அந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கை வந்து டைப் பண்ணுறதுக்கான இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிற IDE அது ஒன்று நமக்கு தேவைப்படுது. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குமே அப்படி ஒரு IDE வந்து நமக்கு தேவைப்படும். அதை நம்ம அந்த ப்ரோக்ராம்ஸை வந்து நம்ம பண்ணுறதுக்கான ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து நமக்கு தேவைப்படும். நம்ம அந்த ஒர்க் ஸ்பேஸை எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க. ஸோ நீங்கள் கூகுளில் போய்ட்டு பைத்தான் சாஃப்ட்வேர் இல்லைனா பைத்தான் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாவே ஃபஸ்ட்டு நமக்கு தென்படுற ஒரு வெப்சைட்டு வெல்கம் டு python.org அப்படின்னு வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம டைரெக்டாக நம்ம போக வேண்டியது இந்த வெப்சைட்டில். இதில் 3வது மெனுவாக இருக்கிற டாக்குமெண்டேஷனில் பிகினர்ஸ் கைடு அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும். அந்த மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும். அந்த பேஜில் நீங்கள் பாருங்கள், தானி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மவுஸ் பாயிண்டர் வச்சு நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல தானி அப்படின்னு சொல்லி ஒரு ஹைப்பர் லிங்க் இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம டைப் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி ரன் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட், ஒரு இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் இந்த தானி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னையும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதுலேயே இங்கே டவுன்லோட் வெர்ஷன் 3.27 ஃபார் விண்டோஸ்ன்னு இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து விண்டோஸாக இருக்கும் பட்சத்தில் அதில் விண்டோஸ் அப்படின்னு ஒரு ஹைப்பர் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒரு மேக் OS யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மேக் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து விண்டோஸ் அப்படிங்கிறனால நான் விண்டோஸே கிளிக் பண்ணுறேன். இந்த தானி 3.2.7 அப்படிங்கிற வெர்ஷனை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இன்ஸ்டால் ஆகும்பொழுது ஃபினிஷ் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து நிற்கும். அதில் அந்த ஃபினிஷ் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா தானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு உருவாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து தானி அப்படிங்கிற அந்த IDE இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டைப் பண்ணி ரன் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி. நீங்களும் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் பைத்தான் லாங்குவேஜை வச்சு ஒரு சின்ன ப்ரோக்ராம் எப்படி டைப் பண்ணுறது, எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ இந்த தானியை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஷார்ட்கட்டை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கணும். ரைட், அதில் போயிட்டு ஃபைல் நியூ அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அன்டைட்டில்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டைப் பண்ணி ரன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் ஒன்று உருவாயிருச்சு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட், இப்போ வந்து இதை வந்து ஒரு பேர் கொடுத்து நம்ம சேவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ தட் சேவ் ஆஸ் ஃபைல் போயிட்டு சேவ் ஆஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் நான் இந்த ப்ரோக்ராமுக்கு பேர் சாம்பிள் அப்படின்னு வைக்கிறேன். சாம்பிள் அப்படின்னு வச்சாவே கீழே பார்த்தீங்கன்னா சேவ் ஆஸ் டைப் பைத்தான் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். அதை வந்து டச் பண்ண வேண்டாம், நீங்கள் சாம்பிள்னு கொடுத்தா போதும். அது sample.py அப்படின்னு அது சேவ் ஆகிக்கும். ஸோ தட் pyங்கிறது பைத்தான் உடைய எக்ஸ்டென்ஷன். அது பைத்தான், இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் பைத்தான் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது குறிக்கிறதுக்காக .py அப்படின்னு இது சேவ் ஆகும். ரைட், இதை திருப்பி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் எந்த இடத்துல சேவ் பண்ணிங்களோ ஃபைல் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அது எந்த இடத்துல சேவ் பண்ணிங்களோ அந்த இடத்துல காமிச்சிடும். நம்மளுடைய சாம்பிள் ப்ரோக்ராம் இங்கே இருக்குது.
ஸோ நீங்கள் பின்னாட்களில் அந்த இடத்துல போய் எடுத்துக்கலாம். சப்போஸ் இது இந்த இடத்துல சேவ் பண்ண வேண்டாம், நான் ஒரு பர்டிகுலர் இடம் வச்சுருக்கேன் அங்கே சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேவ் ஆஸ் கொடுத்து நீங்கள் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப் போகணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் டெஸ்க்டாப் கிளிக் பண்ணி அங்கே சாம்பிள் அப்படின்னு நான் வைக்கும் பொழுது சேவ் பண்ணும் பொழுது இந்த ப்ரோக்ராம் சாம்பிள்ங்கிறது என்னோடய டெஸ்க்டாப்பில் வந்துடும். ஸோ எங்கே நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணுமோ அங்கே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது டைரெக்டாக நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒன்று பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த சிம்பிள் ப்ரோக்ராமில் நான் என்ன பண்ணி காமிக்க போகிறோம் அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பரை வாங்கி ப்ரோக்ராமை ரன் பண்ணி அந்த ஃபோன் நம்பரை டிஸ்பிளே பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம், ரொம்ப சின்ன ப்ரோக்ராம். இப்போ வந்து என்னோடய ஃபோன் நம்பரை தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால் ஃபோன் நம்பர் அப்படின்னு ஒரு வேரியபிளை நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஈக்குவல் டு 95989234 ஒரு ரேண்டமான ஒரு 10 டிஜிட் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போது பிரிண்ட் டபுள் கோட்ஸ்குள்ளே மை ஃபோன் நம்பர் இஸ் டபுள் கோட்ஸ் கோர்ஸ் பண்ணி டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணி ஒரு கமா போட்டு அந்த வேரியபிள் நேம் ஃபோன் நம்பர் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அவ்வளோதான், நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. இந்த 2 லைன்ஸ்குள்ளே ஃபோன் நம்பர் அப்படிங்கிற வேரியபிளுக்கு இந்த ஃபோன் நம்பரை வாங்கிட்டு பிரிண்ட் மூலிமா மை ஃபோன் நம்பர் ஈஸ் அந்த ஃபோன் நம்பரை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஐடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் பட்டன் அது மேலே வச்சிங்கனாவே இது சொல்லும் ரன் கரண்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஷார்ட்கட் வந்து F5. நீங்கள் F5யும் நீங்கள் கிளிக் பண்ணலாம், கீபோர்டில் F5 கிளிக் பண்ணாலும் ரன் ஆகும், இல்லைன்னா டேரெக்டாக அந்த பச்சை கலர் பட்டன் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் ரன் ஆகும். இதுக்கு பேர் ரன் பட்டன். ஸோ அதை கிளிக் பண்ணால் கீழே பைத்தான் ப்ரோக்ராம், இப்போ நம்ம டைப் பண்ண பைத்தான் ப்ரோக்ராமுடைய அவுட்புட் கீழே வந்துருச்சு. ஸோ மை ஃபோன் நம்பர் இஸ் 9598 அப்படிங்கிற மேலே கொடுத்த நம்பர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு வேரியபிள் ஒன்று வாங்கலாம். இப்போ இந்த வேரியபிள் வந்து நம்பர் இல்லாமல் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து வாங்க போகுது, அதை டெக்ஸ்ட்டாக டிஸ்பிளே பண்ண போகுது. அதே ப்ரோக்ராமில் அடுத்த லைன் என்டர் பட்டன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் லைன் போங்க, இன்னொரு என்டர் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடுங்க. இப்போ நீங்கள் இங்கே ஒரு புது வேரியபிளை ஒன்று நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதில் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுங்க, ஈக்குவல் டு டைப் பண்ணுங்கள். இப்போது என்னுடைய நேம் நான் வாங்க போகிறேன். அடுத்த லைனில் நம்ம நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும். இப்போது என்னுடைய பேர் நான் வந்து கொடுக்குறேன் இல்லையா? ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும், இந்த மாதிரி ஒரு ஆல்ஃபபெட்ஸை நீங்கள் ஒரு வேரியபிளுக்கு நீங்கள் அசைன் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அதை நீங்கள் ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். ஓகே, என்னுடைய நேம் லெவின் அப்படிங்கிறத டபுள் கோட்ஸில் கொடுத்து நான் அசைன் பண்ணிட்டேன். இப்போ அந்த வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதனால் பிரிண்ட் டபுள் கோட்ஸ் போட்டு மை நேம் இஸ் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணி கமா போட்டு அந்த வேரியபிள் நேமை அடிக்கணும். ஓகே, நேம் அப்படின்னு அடிச்சாச்சு. இப்போது இது ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும், ரன் பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ ரன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு கீழே நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட் ரிசல்ட்டில் வந்து மை ஃபோன் நம்பர் இஸ்னு வந்திருக்கு. செகண்ட் ரிசல்ட்டில் மை ஃபோன் நம்பர் இஸ் இந்த நம்பரும், மை நேம் இஸ் அப்படிங்கிற இடத்துல லெவின் அப்படிங்கிற அந்த பேரும் வந்துருக்கு. ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை அசைன் பண்ணி அசைன் பண்ண வேல்யூவை அந்த வேரியபிள்லேருந்து எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டோம். ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு டுட்டோரியல் நம்பர் 1 லெசன். இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டுட்டோரியலில் அடுத்த டாபிக் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.